ரீசெண்டா மகாவதார் பாபாஜியோடைய நேரடி சீடர்கள் வழியில வந்தவரான பரமஹம்ச யோகானந்தரால் எழுதப்பட்ட ஆட்டோபயோகிராஃபி யோகிங்கிற புத்தகத்தை படிச்சிருந்தேன். அந்த புத்தகத்துக்கும் இப்போ மக்களால் பேசப்பட்டு இருக்க மகாவதார் பாபாஜியோடைய விஷயங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்துச்சு. உதாரணமா பாபாஜிங்கிறவர் முருகருடைய அவதாரம், மாதாஜிங்கிறவங்க வள்ளியுடைய அவதாரம். பாபாஜியும் மாதாஜியும் கணவன் மனைவின்னு தற்போதைய காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புத்தகத்துல தெல்ல தெளிவா போட்டிருக்கு மாதாஜிங்கிறவங்க பாபாஜியோடைய தங்கச்சின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல எது உண்மை ஆராயும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம் தான், மகாவதார் பாபாஜி தமிழனா இல்லையா? இந்த சந்தேகத்துக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும். சோ இதனால ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆதாரம், இந்த விஷயம் எங்கிருந்து தோன்றுச்சு, இந்த கருத்தை சொன்னது யாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் என்ன மாதிரி வரலாறு, அறிவியல், புராண கதைகள் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன். படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணி எது உண்மைங்கிறத உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுப்பேன். அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகிங்கிற இந்த புக்கு தற்போதைய காலகட்டத்தில் மக்களால் பேசப்பட்டு இருக்க விஷயங்கள்னு இந்த 2 பாயிண்ட்ஸ்ல நான் நம்பினது கண்டிப்பா இந்த புக்கு தான். காரணம், ஒவ்வொரு சம்பவத்தையும் தன்னுடைய புக்கில் தெளிவா ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்காரு பரமஹம்ச யோகானந்தர். அது மட்டும் இல்லாம இவர் இறந்து போய் 20 நாளுக்கு அப்புறமும் சாதாரண மனித பிணத்துக்கு ஏற்படுற அழுகி போறது, துர்நாற்றம் அடிக்கிறது மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இவருடைய உடலுக்கு ஏற்படாம சுத்தமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் சின்ன குழந்தையிலிருந்து சாகர வரைக்கும் ஏகப்பட்ட அற்புதங்களை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகிங்கிற இந்த புக்கு ரஜினிகாந்த், விராட் கோலி, ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஏகப்பட்ட மிகப்பெரிய செலிபிரிட்டிஸோடைய ஆதரவை பெற்றது. இதனாலதான் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். இப்போ மகாவதார் பாபாஜியை பத்தி இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மகாவதார் பாபாஜியோடைய முகமானது அவருடைய சீடரும் பரமஹம்ச யோகானந்தருடைய குருவுக்கும் குருவான லாகரி மகாசாயருடைய முகத்தை ஒத்ததா இருக்குமா. அவருடைய ஸ்கின் ஆனது தாமிரம், அதாவது காப்பர் கலர்ல இருக்குமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சகோதரி பெயர் மாதாஜி. இதுல ரொம்பவும் முக்கியமானது, மகாவதார் பாபாஜி எங்க பிறந்தாரு, அவருடைய வாழ்க்கை முறை என்னன்னு யாருக்குமே தெரியாதுன்னு பரமஹம்ச யோகானந்தர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது மகாவதார் பாபாஜி ஒரு தமிழன் அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு நான் தேட ஆரம்பிச்சேன். S.A.A. ராமையாங்கிறவரு 1952 to 1953 காலகட்டத்துல மகாவதார் பாபாஜி தனக்கு நேர்லிய காட்சி தந்து தான் கிபி 203 கார்த்திகை திருநாள் ரோகிணி நட்சத்திரத்துல சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையில பிறந்ததா தெரிவிச்சாராம். இதுல சில சந்தேகம் இருக்கிறதுனால இது உண்மையா பொய்யான்னு கடைசியா பாத்துக்கலாம். முதல்ல பொதுவான தகவல்களை வச்சு மகாவதார் பாபாஜி தமிழனா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. முதல்ல மகாவதார் பாபாஜி ஒரு இந்து. அப்படி இருந்தா அவர் கண்டிப்பா இந்தியாவை சேர்ந்தவரா தான் இருக்கணும். ஏன்னா பழங்காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்துக்கள் இந்தியாவில மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்து மதம் சில நாடுகள்ல இருந்தாலும் கூட உருவானது இந்தியா தான். அடுத்தது மகாவதார் பாபாஜி ஒரு தமிழனான்னு பார்த்தா பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. மகாவதார் பாபாஜி பல நூறு அல்லது சில 1000 வருடங்கள் பழமையானவராய் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ரொம்ப தேவையில்லை, 1000 அல்லது 1200 வருடங்கள். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த 3 மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், பிராகிருதம். சமஸ்கிருதம் பொதுவா கடவுளை வழிபடுறதுக்காக பயன்படுத்துறது, அதனால அதை பேச்சு மொழியா எடுத்துக்க முடியாது. பிராகிருதம் சமணம் மற்றும் பௌத்த மதங்களால பேசப்பட்டது. நல்லா நோட் பண்ணுங்க, இந்து மதம் கிடையாது, சமணம் மற்றும் பௌத்த மதங்கள். அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்து மதங்களால பேசப்பட்ட ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். அப்படின்னா மகாவதார் பாபாஜி அப்படி தமிழனா இருந்தா கிபி 203 பிறந்ததா ராமையா குறிப்பிட்டிருந்தாரு. கிபி 203 இருந்தா அது ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தானே. அப்புறம் எப்படி அவர் ஜீசஸோட குருவா இருக்க முடியும்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை S.A.A. ராமையா கிமு 203 கிபி 203 மறந்து போய் குறிப்பிட்டிருப்பாரோ? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வெறும் கெஸ்ஸிங் தான், யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். எப்படி இருந்தாலும் மகாவதார் பாபாஜி தமிழனுங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அவர் தமிழனா இருந்தா மட்டும்தான் வணங்கணும்னு ஏதாவது இருக்கா? எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் கடவுள் உலகத்துக்கு பொதுவானவர் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.